சுவாமிமலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் எல்லாம் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த யோகா பண்ணுங்க, அந்த யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதையா முருகர் சொன்னார்? முருகர் என்ன சொன்னார்? சும்மா இரு. இதை தானே சிவபெருமானுக்கு அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. இதுதானே அந்த ஞான பிரம்மாண்டம், இதுதான் அந்த ஆதி வஸ்து. இப்போ நீங்கள் சுவாமி மலைக்கு போனால் என்ன கற்றுக்கணும்? சர்க்குருவாக முருகன் வந்து தரக்கூடியது தான் சுவாமி மலையினுடைய ரகசியம். இப்போ சுவாமி மலைக்கு போகலாமா? அங்கே இருக்கிற கதையை கொஞ்சம் பார்ப்போமா? இதுதான் சித்தர்கள் சொன்ன ஒரு 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 அழகான ஒரு ஃபார்முலா. நேயர்களுக்கு வணக்கம். அறுபடை வீடுல இன்னைக்கு நம்ம 4வது படை வீடான சுவாமிமலை பத்தி பேசுவதற்காக நம்ம கூட மகாஸ்ரீ சூரிய கவிராயர் ஐயா இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கம். உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இதுவரைக்கும் முருகனுடைய அறுபடை சேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 6 படையை பற்றி பேசிட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு மிக விசேஷமான திருப்பரங்குன்றம் பரிசு பெற்ற ஸ்தலம். 2வது திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் செய்து மரக்கருணையாக சேவர் கொடியாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கொண்ட சூரசம்ஹார ஸ்தலம். 3வது படை வீடாக பழனி, ஒரு அற்புதமான முருகனுக்கே கோபம் வந்த ஸ்தலம். 4வது சுவாமிமலை, ரொம்ப ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த 6 படையினுடைய சிறப்பாக நடுநாயகமாக இந்த உலகத்துக்கு ஞானத்தை சொல்ல வந்த ஒரு ஸ்தலம். அருணகிரிநாத சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? அந்த அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் வந்து ஒரு தீட்சை கொடுத்தார், ஒரு உபதேசம் கொடுத்தார். மனிதனாக இருக்கிற அருணகிரிநாத சுவாமிகளுடைய குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய நோய் நீங்குவதற்காக ஒரு தீட்சை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? சும்மா இரு கொடுத்தாரா? சும்மா இருன்னு கொடுத்தார். அப்போது சிவனுக்கு வந்து சுவாமி மலையில் உபதேசம் பண்ணுறார். சிவனுக்கு வந்து தீட்சை தகப்பனுக்கே பாடம் சொன்ன சிவகுருநாதர், தகப்பனுக்கே அப்பாவுக்கே பாடம் சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்போ முருகனுக்கு என்ன சொன்னார்? முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு என்ன சொன்னார்? சும்மா இருன்னு சொன்னார். சிவன்கிட்ட போய் சும்மா இருன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவர் என்ன தீட்சை கொடுத்துருப்பாரு? ஆனால் இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறோம்? பிரணவப் பொருளை ஓம்கார நாதத்தை முருகன் சிவனுடைய காதிலே தீட்சையாக வழங்கினார், ஓம்காரத்தை சொன்னார். இது சரியா தவறா அப்படின்ற கேள்விக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வழித பயணப்படும். என்ன அப்படின்னா, சுவாமிமலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் எல்லாம் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள். சுவாமிமலைக்கு போயிட்டு முருகனை வழிபட்டுட்டு வர்றது மட்டுமல்ல, சுவாமிமலைக்கு போயிட்டு வந்தால் முருகன் சொன்ன தீட்சை வந்து உங்களுக்கு வாய்க்கணும். அதுக்கு தானே போகணும். சுவாமிமலைக்கு போயிட்டு முருகா முருகா என்னுடைய பிரச்சனை தீரணும், கடன் தீரணும், நோய் தீரணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், குழந்தை வேணும், தேவை 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 தேவைன்னா போகிறது. அப்போ அந்த முருகன் எதற்காக சுவாமிமலையில் வீற்றிருக்கிறான்? தகப்பனுக்கே ஒரு ஞான ரகசியம் சொன்னான். அருணகிரிநாதருக்கு சும்மா இருன்னு சொன்னால் தகப்பனுக்கு என்ன சொன்னான், என்ன சொன்னார் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம். ஆதிசங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய இந்து மதத்தை 6 பிரிவுகள் ஷண்மத ஸ்தாபனம்னு பிரித்த ஆதிசங்கரருக்கு ஒரு முறை வயிற்று வலி ஏற்பட்டது, தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. அந்த வயிற்று வலி ஏற்பட்ட போது திருச்செந்தூருக்கு வந்து அவர் ஒரு நூல் பாடுறார். அந்த அற்புதமான நூலுக்கு பேர் சுப்பிரமணிய புஜங்கம்னு பேர், ஒரு விசேஷமான நூல். அந்த சுப்பிரமணிய புஜங்கம் பாடிய ஆதிசங்கரருக்கு சுப்பிரமணியர் ஒரு ஞானத்தை உபதேசிக்கிறார். அதுக்கு பேர் சுப்பிரமணிய ஞானம்னு பேர். இதை நீங்கள் இந்த புத்தகத்தை எங்கே வேணால் வாங்கி படிங்க. ஒரு அற்புதமான நூல், எல்லா புத்தகத்துலேயும் கிடைக்கும். இல்லை நீங்கள் யூடியூப்பில் தட்டி பார்த்தாலும் சுப்பிரமணிய ஞானம்னு இருக்கும். அதில் 100 பாடல்கள், பொய் குருமார்களை பற்றி 100 பாடல்கள் இருக்குது. பொய் குருமாரை பற்றி சொன்னார், அதாவது போலி குருமார்கள். மெய் குருமார்களை பற்றி 100 பாடல் இருக்குது. எவ்வளோ ஒரு அற்புதம்!
இது யார் சொல்கிறது? யார் அகத்தியருக்கும் ஆதிசங்கரருக்கும் யார் உபதேசம் பண்ணுறது? சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை சிவகுருநாதன் உபதேசம் பண்ணுறார். அந்த பாட்டு கொஞ்சம் கேட்போமாம்மா? ஏன்னா சுவாமிமலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சுவாமிமலையில் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்பனுக்கு என்ன சொன்னார், அது இந்த நூலில் இருக்குது, இந்த பாடலில் இருக்குது. ரொம்ப அற்புதமான பாடல். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு அறியப்படாத தகவலாக இந்த சுப்பிரமணிய ஞானத்து எத்தனை பேர் இதை படிப்பாங்க. ஸோ ஞான ரகசியம் பொதிந்த ஒரு பாடல். ஃபஸ்ட்டு மெய் குருமார்கள், சத்தியம் போதிக்கக்கூடிய குருமார்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொய் குருமார்களை பற்றி தெரிஞ்சுக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இந்த பாட்டு கேளுங்க. மண்டலத்தில் குருக்கள் என்று பேரும் பெற்று பலவிதமாய் தூலிதங்கள் அணிந்து கொண்டு, தூலிதம்னா என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஆடைகள், சிகப்பு ஆடை, பச்சை ஆடை, மஞ்சள் ஆடை, ஒரு சபைக்கும் ஒரு கலர் வச்சுருக்காங்க பாரு, இல்லையா? மண்டலத்தில் குருக்கள் என்று பேரும் பெற்று பலவிதமாய் தூலிதங்கள் அணிந்து கொண்டு தெண்டிரையில் பொய்கள் சொல்வார், சீடருக்கு உபதேசம் தெளியச் சொல்லார். நீரின் மேல் மூழ்கும் போது நிலையான கரையின் மேல் ஆசை, கூர்ந்து நெற்றி தனி வெந்நீர் அணியும் போது குறிப்பான மக்கள் பெண்டீர் சுற்றத்தார் மீது ஆசை. பார்தனிலே தேவாரம் ஓதும் போது பலவிதமாய் மனம் ஓடி பார்த்து தாண்டும். கர்த்தரோட பாதமலர் நினைக்க மாட்டார், காடு சுற்றி கலங்கிய பின் ஏங்குவார்கள். வித்து நின்ற இடம் காணார், வேரும் காணார், விளங்கு பரம் துளங்குகின்ற வீடும் காணார். உற்று நின்ற சாத்திரத்தை பார்த்து பார்த்து ஊனும் கிடையாமலே பிரட்டி பேசி, பக்தரென்றும் குருக்கள் என்றும் பொய்கள் சொல்லி சீடருக்கு உபதேசம் தெளியச் சொல்லார். ஒன்றுமில்லை அவர்கள் கையில் வித்தையாச்சு, உள்ளவர்த்தமாக இதை தெளியச் சொன்னேன். இப்படியே அந்த பாட்டு போகும். அந்த சீடர்கள்கிட்ட அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஞான ரகசியத்தை அந்த குரு சொல்கிறது. பலவிதமாய் பணம் பறிப்பார் சண்டி மாடே. அந்த குருமார்களை எப்படி திட்டுறார். இன்றைக்கி என்ன சொல்லித்தராங்க? வாசி யோகம், குண்டலி யோகம், இந்த தியானம் பண்ணுங்கள், இந்த தீட்சை பண்ணுங்கள், ஒரு தீட்சை வகுப்பு 10 நாள் கிளாஸ்க்கு வாங்க, 48 நாள் வகுப்புக்கு வாங்க, இந்த யோகா பண்ணுங்கள், அந்த யோகா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதையா முருகர் சொன்னார்? முருகர் என்ன சொன்னார்? சும்மா இரு. யாராவது சும்மா இருக்க சொல்லித்தராங்களா? அப்போது சும்மா இருக்கிறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சும்மா இருக்கிற பொருள் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ தானே சும்மா இருக்க முடியும். இப்போது உதாரணத்துக்குமா, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை நான் ஒரு வீடு கட்டுறேன், இல்லை இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டும்போதும் ஒரு பூஜை அறையோ இல்லை நம்மளுடைய படுக்கை அறையோ எப்படி தேர்ந்தெடுப்போம்? நம்மளுடைய வசதிக்கு ஏற்றபடி சொஃபிஸ்டிகேட்டடாக ஏசி போட்டு டைல்ஸ் போட்டு நம்ம ஒரு அழகான மாதிரி தானே எடுத்துப்போம். நம்ம யாராவது போய் கழிவறையில் போய் படுத்துப்பாங்களா? மாட்டாங்க இல்லையா? அப்போது இந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் ஞான பிரம்மாண்ட நாயகன் இந்த உடம்புங்கிற ஒரு வீடு கட்டியிருக்கான். உடம்புங்கிற ஒரு வீடு கட்டியிருக்கான். இந்த வீட்டுக்குள்ளே அவன் தங்கணும் அப்படின்னா அவன் எங்கே தங்குவான்? மனம்ல. அவன் எப்படிப்பட்ட மனமாக இருக்கணும்? அங்கே சுத்தமான, அங்கே எலும்பு, சதை, புலால், மாமிசம் என்று சொல்லக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், வீரம், டம்பம் என்று சொல்லக்கூடிய விகாரங்கள் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான இடத்துல தான் இறைவன் தங்குவான். உண்மையா இல்லையா? அந்த பரிசுத்தமான இடத்தை சொல்லிக் கொடுப்பவருக்கு பேர் தான் சர்க்குரு. எப்படிப்பட்டவர் குரு?
அந்த சர்க்குரு அப்போ அந்த 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 பரிசுத்தமான இடம் இதுதான் ராஜான்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு பயிற்சி வேணுமா? அப்போ இதெல்லாம் காட்டுறவன் பலவிதமாய் பணம் பறிப்பார் சண்டி மாடி கர்த்தரோட பாதமலர் நினைக்க மாட்டார் காடு சுற்றி கலங்கிய பின் ஏங்குவார்கள் வித்து நின்ற இடம் காணார் வேரும் காணார் விலங்கு பரம் துளங்குகின்ற அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கூப்பிட்டு உட்கார வச்சு வகுப்பு எடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, சத்சங்கம் நடத்துவாங்க, தத்துவங்கள் போதிப்பாங்க. 2 வரி திருக்குறளுக்கு 2 மணி நேரம் விளக்கம் பேசுவாங்க. இன்றைக்கி யூடியூப்பை தட்டினா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. எல்லாருமே தன்னை குருன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த உலகத்தில் சீடர்களை விட குருமார்கள் இப்போ அதிகமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாரும் குருமார்கள், எல்லாரும் குரு. ஒரு கட்டத்தில் 10 நாள் இப்போ பணபலமும் படைபலமும் சேர்ந்தவொடனே குருமார்கள் எல்லாம் தன்னையே கடவுள்னு சொல்லிப்பாங்க. ஒரு கட்டத்தில் வீடு வாங்குவாங்க, அப்புறம் ஊர் வாங்குவாங்க, அப்புறம் ஒரு நாடே வாங்குவாங்க. அப்போ யார் குரு? அந்த முருகன் சொன்ன உபதேசத்தை சுவாமி மலையில் சென்று கற்றுக்கொள் மகனே. சுப்பிரமணிய ஞானம் என்ன சொல்கிறது? போலி குருமார்களை அடையாளம் காட்டுகிறது. அப்போ மெய் குருமார்கள் எப்படிப்பட்டவராக இருப்பாங்க? அதை தானே முருகன் சொல்லியிருப்பார் சுப்பிரமணிய ஞானத்தில். என்ன சொன்னார் தெரியுமா? மெய் என்பது எதுவென்று மெய்யாய் உணர்த்தினல் மெய்யோடு மெய்யாக. மெய்யினா இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு என்ன பேர்? மெய்யின்னு ஒரு பேர் இருக்குது. மெய்யோடு மெய்யாக. இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கும், ஆனால் உடம்புல ஒட்டாமல் இருக்கும். மெய் என்பது எதுவென்று மெய்யாய் உணர்த்தினல் மெய்யோடு மெய்யாக மெய்வாழ்வழித்து நாம் உய்கின்ற வழி தந்து உருவாக்கி வைத்து என் உயிராகி உடலாகி உணர்வாகி குருவான. குரு யாரு? உணர்வாக இருப்பவர். அறுபுரி நூலுடன் ஆதிசிவனாடிடும் ஆனந்தமும் காட்டி காற்றினை காட்டி கைவல்யம் காட்டி காமதேனு காட்டி கற்பக விருட்சம் காட்டி இருதயம் காட்டினல் ஈடற்ற மணிமந்திர ஈசரும் நபியேசு ஒரு முகம் ஆகின்ற ஒளிமுகம் காட்டி திருமுகம் காட்டி தீன்முகம் காட்டி தீவினை தீர்க்கின்ற தீக்களம் காட்டி வெட்டாத சக்கரம் காட்டி பேசாத மந்திரம் காட்டி வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம் காட்டி இறையாத தீர்த்தம் காட்டி இனி முடிந்து கட்டாத லிங்கம் காட்டி கருணெல்லியும் காட்டி. இப்படி காட்டி காட்டின்னு 99 பாட்டு வருது. அப்போ ஒரு எண்சீர் விருத்தத்தில் ஒரு பாட்டுக்கு 10 காட்டினா 99 விருத்தத்துக்கு எவ்வளோ பாட்டு வரும்? எவ்வளோ காட்டி வரும்? கிட்டத்தட்ட 990 காட்டி சொல்கிறது. எங்கே காட்டுறாரு? ஒன்று அம்பத்தூரில், ஒன்று அமெரிக்காவில், ஒன்று ரஷ்யாவில், இல்லை ஒன்று ஒவ்வொரு ஊரில் இல்லை. நபி இயேசு. அப்போ எல்லா மதங்களும் சேர்ந்த ஒரு ஞான பொருளை ஒரு இடத்துல காட்டுறது. அது எங்கே தெரியுமா? சுப்பிரமணிய ஞானத்தினுடைய கடைசி வரி. இத்தனை பொருளையும் ஓரிடத்திற்காட்டி இதுவென்று அதுவென்று ஏங்கித் தவித்த என் சித்தத்தை மாற்றி சிவரூபமும் காட்டி பித்தத்தை நீக்கினான் பிறவாது இரவாது பிரம்மமாயாகி இப்பிறவிக் கடல் தாண்ட மொத்தத்தையும் காட்டி மோனத்தையும் காட்டி மூழ்க வைத்தீர் ஞான சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு பாட்டு. அப்போது எல்லா பொருளையும் இந்த தேக கூட்டுக்குள்ள ஒரே இடத்துல காட்டக்கூடியதுக்கு பேர் தான் தீட்சை. அப்போ இதை தானே முருகன் உண்மையான குருவினுடைய வேலை. அப்போ முருகன் உண்மையான குரு தானே. இதை தானே சிவபெருமானுக்கு அவர் சொல்லி கொடுத்துருப்பார். இதுதானே அந்த ஞான பிரம்மாண்டம், இதுதான் அந்த ஆதி வஸ்து. சிவபெருமானுக்கு தெரியாதா அது? அப்பா, நான் உன்னிடம் படித்ததை உனக்கே போதிக்கிறேன் இறைவா என்று ஈசனுக்கு பாடம் சொல்லி ஈசனுக்கு பாடம் சொல்ல ஆசானாய் இறங்கி வந்த ரகசியம்தான் சுவாமிமலை. இப்போ நீங்கள் சுவாமிமலைக்கு போனால் என்ன கற்றுக்கணும்? உண்மையான குரு யார்? அந்த உண்மையான குரு நமக்கு என்ன போதிப்பார்? அப்படி போதித்தால் சண்டாளன் ஆனாலும் சர்க்குரு எனக்குள், சாவோலை கிழித்தெறிந்த அந்த ஞான ஜீவ பண்டிதர் எனக்குள். அவர்தான் உன்னுடைய பிறவியை மாற்ற வந்தவர், அவர்தான் பிறவி பயனை வழங்க வந்தவர், ஜென்ம லாபத்தை தர வந்தவர் என்று இந்த சுவாமிமலை புராணம் கூறுகிறது. உண்மையா இல்லையாமா? இது உண்மையாக இருக்குமா இருக்காதா?
அப்போ சுவாமி மலைக்கு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும், ஞான பிரம்மாண்டம் கிடைக்கும், ஞானத்தினுடைய நுட்பம் கிடைக்கும். நாம் எதையெல்லாம் இழக்க துடிக்கிறோமோ அதிலிருந்து விடுபட்டு இழக்க முடியாத அந்த பிரம்மாண்டத்தை காலமாக யுகந்தோறும் இருக்கக்கூடிய அந்த இழக்காத பொருளை தீக்ஷா ரகசியமாக சர்க்குருவாக முருகன் வந்து தரக்கூடியது தான் சுவாமி மலையினுடைய ரகசியம். இப்போ சுவாமி மலைக்கு போகலாமா? அங்கே இருக்கிற கதையை கொஞ்சம் பார்ப்போமா? இதுதான் சித்தர்கள் சொன்ன ஒரு 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 அழகான ஒரு ஃபார்முலா.